ஆக்சுவலி குட்டீஸ் நான் வந்துட்டேன். மணி என்ன 3 ஆயிட்டுனா நம்ம வந்துருவோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சூப்பரான ஒரு டாபிக் தான். உங்கட்ட பாசிட்டிவ் வைப் இருக்கா? இல்லையா? பேய் இருக்கா? இல்லையா? அப்படிங்கிற மாரி. பாசிட்டிவ் வைப் இருக்கா? இல்லையா? அப்படின்னு தான் சொல்ல வந்திருக்கேன். இது வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா போகும். இது வந்து காமெடியாவும் சொல்லியிருக்கேன், எமோஷனலாவும் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட வீடியோக்குள்ள வரீங்கன்னா, எப்பவும் போல லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வாங்க. அப்படியே அங்க இருக்க ஹைப் பட்டனையும் டச் பண்ணிக்கங்க. ஒரு சிலர பார்த்தாலே நமக்கு மனசுக்கு ஒரு சூப்பரான ஒரு சந்தோஷம் வரும். அவங்க பேசினா போதும், எந்நேரமும் கக்கபக்கன்னு சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம். பக்கத்துல இருந்துட்டு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். அவ்ளோ நிம்மதி இருக்கும். மனசுல ஒரு சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் பாசிட்டிவ் வைபு. ஆனா நம்ம யோசிப்போம், நமக்குள்ள அப்படி ஏதாச்சும் இருக்கோ? அப்படின்ட்டு. அப்படிலாம் யோசிக்கவே கூடாதுங்க. நமக்குள்ள தான் இருக்கு அப்படிங்கிறத நான் இன்னைக்கு வந்து சொல்ல வந்திருக்கேன். நான் சொல்லப் போற இந்த 8ல உங்களுக்கு ஒரு 6 இருந்தா கூட உங்களுக்கு பாசிட்டிவ் 6ஆ இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்டு எந்த ஒரு காரணமும் இல்லாம நெறைய பேர் உங்கள பார்த்து பொறாமப்படுவாங்க. இதுதான்டா ஃபர்ஸ்ட்டு காரணம். முதல் அறிகுறி. ஏன்னா எந்த ஒரு காரணமுமே உங்க மேல இருக்கவே செய்யாது. ஆனா உங்கள பார்த்தாலே ரொம்ப ரொம்ப பொறாமப்படுவாங்க. எதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உங்களோட அமைதி, உங்களோட செயல், உங்களோட வளர்ச்சி, ஏன் உங்களோட குணம் கூட பொறாமை வர வைக்கும். இது பெரும்பாலும் உங்கள்ட்ட இருக்கிற நல்ல நல்ல ஆற்றலோட அடையாளம் தான். நம்ம கூட யோசிப்போம், என்னடா நம்மள பார்த்து எல்லாருமே பொறாமப்படுறாங்கன்ட்டு. அந்த பொறாமை எப்படி மாறுது அப்படிங்கிறத தான் நான் 7வது பாயிண்ட்ல சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரியா? 2வது கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. சில மனுஷங்க நம்ம பக்கத்துல இருந்துட்டாலே போதும், ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கும். ஐயோ! இவர் எப்பன்டா எந்திரிச்சு போவாரு? இவ்ளோ மனசு சங்கடமா இருக்கே அப்படின்னு நெனைப்போம். ஆனா அதுவே ஒரு சிலர் நம்ம பக்கத்துல இருந்தாங்கன்னு வைங்களேன், மனசு அப்படியே காத்தாடி மாரி மெதுவா அப்படியே எப்படி சொல்றது? இந்த பட்டாம்பூச்சிலாம் பறக்கும் பார்த்தீங்களா? அவ்ளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். மனசுல இருக்க பாரமே குறைஞ்ச மாரி இருக்கும். நீங்க பேச கூட வேண்டாம். பேசாம அமைதியா இருந்தா கூட போதும். ஆனா, நீங்க அவங்க பக்கத்துல இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. யாராச்சும் உங்கட்ட சொல்லியிருக்காங்களா? இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்க்குற செல்லக்குட்டீஸ் யார்ட்டயாவது, "நீ என் கூட கொஞ்ச நேரம் இருடி. நீ என் கூட இருந்தனா, என் மனசு வந்து ரிலாக்ஸ் ஆயிருக்கும்." அப்படின்னு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க பேர வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்க ஃப்ரெண்ட் இந்த வீடியோ பார்த்தாலும் சந்தோஷப்படுவாங்க. ஆஹா! நம்ம ஃப்ரெண்டு நம்ம பேர கமெண்ட்ல சொல்லியிருக்காளே அப்படின்னு. உங்களுடைய பேச்ச விட, நீங்க பக்கத்துல இருக்கிற அந்த உணர்வ தான் அவங்க வந்து ரொம்ப மதிப்பாங்க. ஸோ அதுதான் பாசிட்டிவ் வைப். அதுதான் நல்ல ஆற்றலோட அடையாளம். சரியா? 3வது வெறுப்பது போல நடிப்பாங்க. சில பேரு உங்கள பார்த்த உடனே, "ச்சீ! இவள்லாம் ஒரு மனுஷியா?" அப்படிங்கிற மாரி நம்மள ரொம்ப கேவலமா பேசுற மாரி பேசுவாங்க. நம்மளோட குறைகள மட்டுமே தேடி தேடி மத்தவங்ககிட்ட சொல்லுவாங்க. அவங்க வந்து நம்மளுடைய நிறைகள தான் பார்ப்பாங்க. ஆனா குறைகள தேடி கண்டுபிடிச்சு மத்தவங்ககிட்ட சொல்றது, மத்தவங்ககிட்ட நம்மள பத்தி விமர்சிக்கிறது, இது எல்லாமே செய்வாங்க. ஆனா உண்மையிலே என்ன தெரியுமா? உள்ளுக்குள்ள உங்க குணம், உங்களோட நடைமுறை, உங்களோட வாழ்க்கை முறை இது எல்லாத்தையுமே தேடி கண்டுபிடிச்சு, அதையே ரசிச்சு, அதையே அவங்க வந்து பின்பற்ற முயற்சி செய்வாங்க. ஏன் தெரியுமா அப்படி சொல்றேன்? அவங்க வந்து வெறுக்கிறதே உங்கள இல்ல, உங்ககிட்ட இருக்கிற தனித்துவத்த தான். ஏன்னா, உங்க தனித்துவம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப புடிக்க ஆரம்பிச்சுரும். எல்லாருக்குமே ரொம்ப புடிச்சிருச்சுன்னு வைங்களேன், ச்சே! இவட்ட அப்படி என்னதான் இருக்கு நம்மட்ட இல்லாதது? ஸோ இவள மாரி நம்ம நடந்துக்கலாமே, இவள எல்லாருக்குமே ஏன் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு, நம்ம மேல ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆக ஆரம்பிச்சுருவாங்க. அந்த இம்ப்ரெஷன் தான் அவங்களுக்கு நம்ம மேல ஒரு பொறாமையே உண்டு பண்ணுமே தவிர, நம்மள வந்து வெறுக்க வைக்கவே செய்யாது. 4வது உங்கள் வருகை. மாற்றத்தை உருவாக்கும். நீங்க வந்தாலே போதும், அந்த இடம் அவ்ளோ கலக்கட்டும். சில பேர் சொல்லுவாங்க, "தெரியுமா கல்யாண வீடு மாரியே இல்லம்பாங்க." இதுவே யாராவது ஒரு முக்கியமான பர்சன் வந்தோனே, "அப்பாடா! இப்ப தான்டா கல்யாண வீடு மாரி இருக்கு." அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்களோட சந்தோஷம், அவங்களோட நடைமுறை, அவங்க மத்தவங்கள மதிக்கிற விஷயம், இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது, "இவன் வந்துட்டான். இனி வீடு வந்து கலகலன்னு இருக்கும். கலக்கட்டும் பாரு." அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணமே இந்த ஒரு ஸ்பெஷலான விஷயம் தான். ஒரு இடம் இப்ப ரொம்ப ஃபீலிங்கா இருக்குன்னு வைங்களேன், அந்த இடத்துல நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா, இப்போ ஒரு 4 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப சீரியஸா ஏதோ பேசிட்டு இருக்காங்க. நீங்க உள்ள போனோனே எல்லாரும் கப்புன்னு சிரிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அந்த சிரிப்புக்கான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது நீங்களா தான் இருப்பீங்க. அப்பவே தெரிஞ்சிரும், "ஓ! நம்ம வந்து பாசிட்டிவ் வைப்ல இருக்கிறோம்." அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம, நம்மட்ட வந்து நம்பிக்கையா எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிப்பாங்க. அந்த நம்பிக்கையோட அவங்க வந்து என்ஜாயும் பண்ணுவாங்க. இவன்ட்ட சொல்லிட்டோம், இனி நம்ம நிம்மதியா இருக்கலாம். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். பட் நல்லா தெரிஞ்சுக்கங்க, அந்த நம்பிக்கைய நம்ம காப்பாத்தணும். ஒருத்தவங்க வந்து நம்மள நம்பி சொல்றாங்க அப்படின்னா, அந்த விஷயத்த நம்ம வெளில சொல்லாம இருக்கணும். அவங்களுக்கு வந்து நம்பிக்கை துரோகம் நம்ம பண்ணிடவே கூடாது. ஏன்னா, அவங்க வந்து நம்மகிட்ட மட்டும் தான் அந்த சந்தோஷத்தையே உணருவாங்க. அந்த சந்தோஷத்த குடுக்க வேண்டிய கடமை நம்மட்ட இருக்கு. ஏன்னா, நம்மட்ட தான் பாசிட்டிவ் வைப் நெறையா இருக்கு. 5வது நீங்க எந்த மெனக்கெடலும் செய்யவே வேணாம்ப்பா. உங்களுக்குன்னு ஒரு தனி இமேஜ உருவாக்குறதுக்கு, நீங்க பாட்டு மெனக்கெடவும் வேண்டாம். அதுக்கான முயற்சி செய்ய தேவையும் இல்ல. செயற்கையா யாரையும் கவர வேண்டிய அவசியமும் இல்ல. புரியுதா உங்களுக்கு? சரி புரியுறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டா? எக்ஸாம்பிளுக்கு பஸ்ல இப்ப போறீங்கன்னு வையுங்களேன். பக்கத்துல யாராவது ஒரு அக்கா இருப்பாங்க. உடனே நம்மள பார்த்து லைட்டா சிரிப்பாங்க. நம்மளும் என்ன செய்வோம், "ஓ! நம்மளும் சிரிச்சு வைப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மாரி நம்மளும் லைட்டா சிரிச்சு வைப்போம். எந்த ஊருன்னு ஆரம்பிப்பாங்க. அப்புறம் சொந்த கதை, சோக கதை, வந்த கதை, போன கதை, உட்கார்ந்த கதை, எந்திரிச்ச கதைன்னு சொல்லிட்டு இருக்க எல்லா கதையும் நம்மட்ட சொல்லுவாங்க. சொன்னதோட நிப்பாட்டுவோன்னு பார்த்தீங்கன்னா, சத்தியமா நிப்பாட்ட மாட்டாங்க. அது கூட சொல்லு சொல்லு நம்மட்ட தான் கேட்பாங்க. "ஏம்மா அங்க பாரேன், என் மவன் இப்படிலாம் பண்ணுதான். அதுக்கு என்னம்மா செய்ய?" அப்படின்னு சொல்லிட்டு நம்மட்டயே கேட்பாங்க.
நம்ம அப்பதான் நினைப்போம், ஒருவேளை நம்ம வக்கீலா தெரியிறோமா? இல்ல அவங்களுக்கு எப்படி தெரியிறோம் நம்மட்ட எல்லாத்தையும் சொல்றாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது ஒரு சந்தோஷம் இருக்கும் தெரியுமா? ஏன்னா எல்லாரும் எல்லாத்துட்டயும் வந்து வந்து ஷேர் பண்ணவே மாட்டாங்க. ஒருத்தவங்கள பார்த்தோன்னே புடிக்கணும். அவங்கட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லணும்னு அவங்களுக்கு தோணணும். அப்பன்னா மட்டும் தான் சொல்லுவாங்க. எத்தன பேர் இப்படி இருக்காங்க பஸ்ல போகும்போது. என்ட்டலாம் பஸ்ல போகும்போது நெறைய பேர் ஃபர்ஸ்ட்டு பார்த்தோன்னே சிரிப்பாங்க. அவங்க சிரிக்காங்களோ இல்லையோ நானே சிரிச்சுருவேன். அது வேற விஷயம். நான் சிரிச்சு பக்கத்துல இருக்கவங்ககிட்ட எப்பவுமே ஃப்ரெண்ட் ஆயிருவேன்ப்பா. போற வரைக்கும் அப்படியே அலுப்பே தெரியாம 2 பேரும் பேசிக்கிட்டே போவோம். முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒண்ணு நம்பரே விட ஷேர் பண்ணிப்போம். அந்த அளவுக்கு வந்து ஃப்ரெண்டா மாறிருவோம் அப்டின்னே சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் உங்கட்ட ஒண்ணு சொல்லட்டா? அதாவது செஞ்ச உதவிய சொல்லி காட்டக்கூடாது. ஆனாலும் நான் சொல்றேன். எப்டின்னா, இப்ப என்னோட ஹஸ்பண்டும் நானும் ஒரு தடவ திருச்சி வரைக்கும் ட்ரெயின்ல போய்க்கிட்டு இருந்தோம்ப்பா. திருச்சிக்கு ட்ரெயின்ல போய்க்கிட்டு இருந்தோமா, அப்போ ட்ரெயின் செம கூட்டம். அந்த இடத்துல இவ்ளோ கூட்டத்துல எப்படி ஏற அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, சுத்தமா இடமே இல்ல. வாசல்ல எல்லாரும் தொங்கிட்டு இருக்காங்க. உள்ள விடவே மாட்டேன்ட்டாங்க. நான் அந்த மகளிர்ல இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கேரேஜ்ல நான் வந்து ஏறிட்டேன். அப்போ இவங்களே ஏறிட்டு அடுத்த ஸ்டேஷன்ல வந்து நீங்க மாறிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. ஏறி உட்காந்தாட்டோம். உட்காந்து ஸ்டேஷன்ல உட்காந்துருக்குறோம். ட்ரெயின் கிளம்பல. ஆனா அங்க எங்க பக்கத்துல இருந்த 2 அக்கா வந்து ஏதோ கோயிலுக்கு அங்க வந்திருப்பாங்க போல. கோயிலுக்கு வந்த அக்கா வந்து சாப்பிடாம பசியோட வந்துட்டாங்க. அவங்களுக்கு எப்படியும் ஒரு 45, 50 வயசு இருக்கும். ரொம்ப பசி அவங்களுக்கு. அப்ப சொல்றாங்க, "சாப்பாடு யாருமே கொண்டு வரலையே ஸ்டேஷன்ல. யாராவது கொண்டு வந்திருந்தா வாங்கலான்னு பார்த்தா ஒருத்தரும் வரல. பிளாட்ஃபார்ம் வந்து 5வது பிளாட்ஃபார்ம்ல ட்ரெயின் நின்னுச்சு." அப்போ அவங்க சொன்னாங்க, "எல்லாருமே ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல தான் நிக்கிறாங்க. அங்க யாரும் வரல வரலன்னு." அவங்க 2 பேரும் எங்ககிட்ட உட்காந்து பேசிட்டே இருந்தாங்க. நாங்க கவனிச்சுக்கிட்டே இருந்தோம். அப்போ சரி அக்கா நான் வந்து உப்புமா செஞ்சு கொண்டு போயிருந்தேன். அப்போ நான் டக்குனு டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு, "அக்கா உப்புமா சாப்பிட்றீங்களாக்கான்னு?" அந்த அக்கா சிரிச்சுட்டு, "இல்லம்மா வேணாம்மா வேணாம்மான்னாங்க." "இல்ல பரவாயில்லக்கா, பசி தானே அதனால சாப்பிடுங்க. இது குட்டி பையனுக்கு நான் கொண்டு வந்ததா நீங்க சாப்பிடுங்கன்னு" சொல்லிட்டு குடுத்தேன். அந்த அக்கா சாப்பிடவே மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல "அக்கா பரவாயில்ல வாங்கி சாப்பிடு" அப்படின்னாங்க. அவங்களும் வாங்கி சாப்பிட்டாங்க. ஆனா அது என்னன்னா, குட்டி பையனுக்கு நான் கொண்டு வந்ததுனால ரொம்ப குட்டி டிஃபன் பாக்ஸ் தான். அவங்க 2 பேரோட பசி வந்து அடங்கியிருக்கவே செய்யாது. டக்குனு என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்கன்னா, "நான் போய் ஏதாவது வாங்கிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் கிளம்பிட்டாங்க. போயிட்டு வருவாங்க வருவாங்கன்னு பார்த்தா வரவே இல்ல. அவங்களோட ஃபோனும் என்ட்ட தான் மாட்டிக்கிருச்சு. அப்போ அந்த அக்கா ரொம்ப பயந்துட்டாங்க. நான் வந்து கூட உட்கார்ந்திருந்த சீட்ல அந்த அக்கா வாசல்லயே போய் நின்னாங்க. "என்னக்கா வந்து உட்காருங்கன்னேன்." "இல்லப்பா தம்பி அங்க போயிருந்தாங்க. சாப்பாடு வாங்குனாங்களோ இல்லையோ ட்ரெயின் வேற கிளம்ப போகுதுன்னு" சொல்லிட்டு ரொம்ப பயந்துருந்தாங்க. அப்போ நான் "அக்கா இல்லக்கா வாங்கிட்டு வந்துருவாங்க. உட்காருங்க உட்காருன்னு" அவங்க வந்து சமாதானப்படுத்தவே முடியல. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ ஒரு நல்ல மனசு. நமக்காக ஒருத்தவங்க வந்து சாப்பாடு வாங்க போயிருக்காங்க. இதுல வந்து 2 பேரோட மனசுமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒண்ணு என் ஹஸ்பண்டோடது, இன்னொன்னு அந்த அக்காவோடது. என் ஹஸ்பண்டும் அந்த அக்கா பசியா இருக்காங்க. யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க பசியா இருக்கிறாங்கன்னு உடனே அவங்க போய் வாங்க போயிருக்காங்க. போன தம்பி இன்னும் வரலையேன்னு சொல்லிட்டு இந்த அக்கா வாசல்ல நின்னாங்க. அப்ப 2 பேருமே எவ்வளோ ஒரு மனசுல வந்து ஒரு நல்ல எண்ணங்கள் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால அந்த இடத்துல புரிய முடிஞ்சுச்சு. இதுல என்ன நடந்துச்சுன்னா, கடைசியா ட்விஸ்ட்டே அங்க தான் நடக்குது. என்னன்னா, நாங்க வந்துட்டாங்க. வரும்போது சாப்பாடு கிடைக்கல. பிஸ்கட் மட்டும் வாங்கிட்டு வந்தாங்க. "அக்கா பிஸ்கட் சாப்பிடுங்கன்ட்டு." அவங்க கவர உடைச்சு சாப்பிட தான் ஆரம்பிச்சிருக்காங்க. மகளிர்ல வந்து பசங்க ஆம்பளைங்க வந்து டிராவல் பண்ணக்கூடாது. இறங்குங்கன்னு சொல்லிட்டு வந்து சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க உடனே இறங்குறதுக்குள்ள அவங்க வந்து ஃபோன எடுத்து ஏதோ இது நோண்டிட்டு இருந்தாங்களா, நாங்க உடனே இறங்கி வேற கேரேஜ்ல போயிட்டோம். எங்க கேரேஜுக்கு இடம் தரல. அப்புறமா இவங்க இந்த சாரே வந்து எங்களுக்கு இடம் புடிச்சு குடுத்தாங்க. நிக்கிறதுக்கு மட்டும். நின்னுக்கிட்டே வந்து திருச்சியில இறங்கிட்டோம். இறங்கி நாங்க நடந்து போறோம். இங்க தாங்க ட்விஸ்ட்டு. அந்த 2 அக்காவும் அந்த திருச்சி ஸ்டேஷன்லயே உட்கார்ந்திருந்தாங்க. என்னடா இது இங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்களே அப்படிங்கும்போது, நாங்களும் அவங்கள தான் ஃபர்ஸ்ட்டு தேடுறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட்டே அவங்க வந்து திருச்சின்னு தான் சொல்லியிருந்தாங்க. நாங்களும் திருச்சிக்கு தான்க்கா போறோம்ன்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருந்தோமா, இறங்கியாச்சு. அப்போ அந்த அக்கா என்னைய டக்குனு பின்னாடி வந்து நின்னு கைய புடிச்சு இழுத்தாங்க. "என்னக்கா இன்னும் நீங்க போகலையா?" அப்படின்னே, "இல்லம்மா உங்க 2 பேருக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். தம்பி இறங்கிட்டு ஆனா தம்பிக்கு ஃபைன் எதுவும் போட்டாங்களோம்மா?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. யாருன்னே தெரியாத ஒரு அக்கா நம்ம மேல ஒரு பாசமா இருந்து, இவங்களும் யாருன்னே தெரியாத ஒரு அக்காளுக்கு சாப்பாடு வாங்கி குடுத்து, இப்படி இருக்கும்போது தாங்க அது என்ன சொல்லுவாங்க, இந்த உலகத்துல மழையே பெய்யுது அப்படின்னே சொல்லுவாங்க. அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு அவங்க 2 பேரோட செயலுமே. அந்த அக்கா இப்போ வரைக்கும் என்னைய கண்டிப்பா நெனைப்பாங்க. அப்ப நாங்க வந்து டக்குனு நம்பர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்தேன். அதுக்கப்புறம் நெனச்சேன், நம்ம உதவியும் செஞ்சுட்டு அப்புறம் நம்பரும் கேட்டா தொல்ல பண்ற மாரி ஆயிரும். வேண்டாம் அந்த அக்கா எதுவும் நெனச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனா அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் யோசிக்கிறேன். திருச்சினாலே அந்த அக்கா ஞாபகம் வரும். அந்த அக்கா நம்பர் கிடைச்சா நல்லாருக்கும், பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படியும் ஒரு 48, 50 வயசாவது இருக்கும் அந்த 2 அக்காளுக்குமே. குடும்பத்த விட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வர்றாங்க அப்படி. இப்ப நான் இத ஏன் சொன்னேன்னா, நம்மள பார்த்தோனே நம்மட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு தோணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து அவங்கட்ட வந்து எல்லார்ட்டயுமே சந்தோஷத்த மட்டும் தான் குடுக்கணுமே தவிர, நம்மளுடைய கவலைகள யார்ட்டயுமே சொல்லக்கூடாது. சரியா? ஆரம்பத்துல 6வது பாயிண்ட். இப்ப ஆரம்பத்துல நம்மள எல்லாருமே குறைவா தான் நெனைப்பாங்க. பலர் உங்கள குறைவா மதிப்பிடலாம். உங்கள பெருசா எதையுமே சாதிக்க முடியாது. இவங்கலாம் என்ன சாதிக்க போறாங்கன்னு நெனைக்கலாம். ஆனா காலம் செல்ல செல்ல உங்களோட உண்மையான மதிப்பு அவங்களுக்கு புரியும். லாஸ்ட்டா லாஸ்ட்டா ஒரு நேரத்துல
அலட்சியப்படுத்துறவர்களே உங்கள பாராட்டுற நிலை வரும். ஏன்னா, உங்கள்ட்ட இருக்க பாசிட்டிவ் எனர்ஜியும், உறுதியும், குணநலனும் கண்டிப்பா வெளிச்சத்துக்கு வந்தே தீரும். ஸோ டேக் இட் ஈஸி பாலிசி. யாரையும் கவனிக்காதீங்க. யார பத்தியும் யோசிக்காதீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் இவ்வளோ நேரமா ஒரு சொந்த கதைய சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த சொந்த கதை உங்களுக்கு வந்து கோவமா இருந்துச்சுன்னா, தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிருங்க. அதுக்காக கமெண்ட்ல வந்து கழுவி ஊத்திறாதீங்க. சரிங்களா? 7வது பாயிண்ட்டு. மற்றவர்களோட மகிழ்ச்சி. இன்னைக்கு இருக்கிற உலகத்தில பொறாம வந்து அதிகமா இருக்கலாம். ஆனா உங்கிட்ட பாசிட்டிவ் வைப் இருக்கிறதுனால, மற்றவர்களோட வெற்றிய பார்த்து நீங்க வந்து சந்தோஷப்படுவீங்க. அப்பாடா! அவங்க வந்து ஜெயிச்சுட்டான், சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நீங்க நெனச்சாலே, நீங்க ஒரு பாசிட்டிவ்ல இருக்கீங்க அப்படின்னே நீங்களே உணர ஆரம்பிச்சிடலாம். இதுவே ஐய்யயோ! அவன் ஜெயிச்சுட்டானே அப்படின்னு நெனச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வைப் இன்னும் இல்ல உங்க மனசுல அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ பாசிட்டிவா வாங்க. அவங்களோட வளர்ச்சிய பார்த்து சந்தோஷப்படுவீங்க. ஏன்னா, நல்ல மனசு கொண்டவங்க போட்டிய பார்க்காம மனுஷங்கள மட்டும் தான் பார்ப்பாங்க. 8வது தைரியம் கொடுக்கும். வாழ்க்கையில எல்லாருக்குமே கஷ்டம் வரும்ப்பா. ஆனா, சில பேர் நெனைப்பாங்க, அவங்க இருந்தா சரியா இருந்திருக்கும் இல்லையா? அவர்கிட்ட பேசியிருந்தா இந்நேரம் என் மனசே லேசா இருக்கும். என்ன பண்ண அவர் அவ்வளோ தூரத்தில இருக்காரே அப்படின்னு நெனைப்போம். அப்படி இல்லையா? நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளயே சொல்லுவாங்க தெரியுமா? இப்ப என் ஃப்ரெண்டெல்லாம் சொல்லுவா, "நீ என் பக்கத்துல இருந்தா போதும்டி. பேசாம என் பக்கத்துல வந்துருடி. என்ன உன் கூட பேசிட்டே இருந்தாலே போதும்." அப்படின்னு சொல்லுவா. அது மட்டும் இல்லாம, எப்படி சொல்றது? "உன்ட்ட நான் பேசினாலே போதும். என்னுடைய பிரச்சனைலாம் தீந்துரும். அதுக்கு தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணினேன்." இப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அவங்கலாம் செல்லக்குட்டீஸ் சொல்லப்போனா. அந்த மாரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிறாதீங்க. நீங்களும் அந்த மாரி ஃப்ரெண்டா இருங்க. சரியா? ஆனா அந்த இடத்த அடையிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இல்லப்பா. ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வந்து பணத்தால கிடைக்காது. நல்ல மனசால மட்டும் தான் கிடைக்கும். சரியா செல்லக்குட்டீஸ்? இப்போ நெறைய நான் சொல்லியிருக்கேன். பாசிட்டிவ் வைப்புங்கிறது முக அழகோ, பணமோ, பதவியோ கிடையாதுப்பா. நீங்க மத்தவங்களோட வாழ்க்கையில ஏற்படுத்துற நல்ல உணர்வு தான். இன்னைக்கு யாராச்சும் உங்கள பார்த்து சிரிச்சாங்கன்னு வைங்களேன், உங்கள நம்புனாங்கன்னு வைங்க, யாராவது உங்க குரல கேட்டு ஆறுதல் அடைஞ்சா, அதுவே பெரிய விஷயம். இந்த குரலை கேட்டு அப்படின்னு நான் சொன்னதுல, என்னைய நான் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிடுவேன். ஏன் தெரியுமா? ஆ எனக்கு நெகட்டிவ் கமெண்ட் எவ்வளவோ வந்திருக்கு. பட் நெகட்டிவ் கமெண்ட் எல்லாம் தாண்டி, "உன்னோட குரல கேட்டா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொல்லியிருக்கீங்க. எனக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷத்த குடுக்கும். யாருன்னே தெரியாத ஒருத்தவங்களுக்காக, "உன் குரல கேட்டு சந்தோஷமா இருக்கு. உன்ட்ட பேசினா ஈஸியா இருக்கு. நீ சொல்றதெல்லாம் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த இடத்துல நான் இருக்கிறேன். அந்த இடத்துல கடவுள் என்ன வச்சிருக்காரு. அதுக்குவே நான் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ நம்மளுடைய பாசிட்டிவ நம்ம தான் ரெடி பண்ணிக்கணும். பணம் சம்பாதிக்கிறது பெரிய விஷயமே இல்ல. மனுஷங்களோட மனச சம்பாதிக்கிறது தான் பெரிய விஷயம். ஸோ லைஃப சந்தோஷமா வாழலாம். இவ்வளோ தான்டா நான் இன்னைக்கு சொல்ல வந்தது. வீடியோ பிடிக்கும்னு நம்புறேன். வீடியோ புடிச்சா வழக்கம் போல லைக்கும் பண்ணிக்கிட்டு, ஹைப்பும் பண்ணிக்கங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு யாருக்கெல்லாம் புடிச்சிருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. டாடா, பை, இதே மாரி இன்னொரு வீடியோல நான் உங்கள பார்க்குறேன்.